சிவனேன்னுறா பேரமாரா? இல்லை அவங்க யாருன்னு கேட்டேன். நாம அவர் பேரன் மகாபிள்ள பேருனா மாமபிள்ள பேருனா? அப்படி சொல்லுங்க, அதான் பேருனான்னு கேட்டேன். What is this? As Rabbit, come to your seat. Take this. அங்கேயே எம்ஜிஆர் கரெக்டாக இருக்கணும்ல. தப்பாரிட்டா அந்த வேடி தானே உடுத்திருக்கியா? அது என்கிட்ட இருக்கு, நான் உடுத்துவேன். என்கிட்டயே இருக்கு, கடையில் வச்சேன். நான் உடுத்திருக்கலாம், அது இங்கேயே காய்ப்பேன். இருக்கா? அது வரும், இன்னைக்கு வரும். வேட்டிங் கட்டி கருப்பு கலரில் போடணும், வெள்ளை கலரில் போடக்கூடாது. சின்ன பெரிய மாநாடு கருப்பையா, ஜங்கலி கருப்பையா, காலங்கட்டை ஏனாரா, அளமலையா, 18ஆம் படி கருப்பனை, 51 கூட 61 வந்தியாரம், மாவசிக்கு பண்ணாசிக்கு ஹைகோர்ட் மகாராஜா, சனிக்கிழமை சிவலப்பெரி பாண்டி, வல்லநாட்டு வீச்சரா, கேப்டன். இளமையில் பாதை தமிழோட பாதை தெக்கோட வாசல் தானே ஐயா வீடு. இளமையில் பாதை தமிழோட பாதை தெக்கோட வாசல் தானே. ரைட்டு. உங்கள் சாமி கம்மாயில் வெள்ளை குதிரை நிற்கானா, சட்டை அடிக்காரன். ஒரு புல்லட்டில் வந்து 6 புல்லட்டு கிடையாது, 2 குண்டோட நிற்கிறாரா, தோட்டாவோட 2 அரக்கோட ஓட்டையில் இருக்கா. உங்கள் ரத்தத்தில் பிறந்த மாண்ட ஒரு கண்ணி ஒன்று இருக்கா. மாண்டது ஒரு கண்ணி. ஆதியில் நம்ம அண்ணன் தம்பி 2 வரும். நமக்குள்ள ஒரு சொத்து தகராறு ஒன்று பிரச்சனை வந்துச்சா வரலையா? பேசுங்க. பேசி மாத்திரம் எவ்வளோன்னு கேட்க தெரிஞ்சில்ல? ரைட்டு. வீட்டில் ஆத்தா இருக்கா? இருக்கந்தாண்டி இவங்க கஞ்சி ஊற்றுவாங்க உங்களுக்கு. ஆனால் உங்கள் வாயு ஓட்ட கையோ ஓட்ட. எல்லோரும் எண்ணெயில் போண்டா சுடுவான், நீங்கள் தண்ணியிலே போண்டா சுட்டு. எம்ஜிஆர் மாதிரி பள்ளி பாப்பா 40 இருக்கான்லாம் அந்த வட்டாரத்தில் அப்படியே பயம் கொடுக்கணும். அவன் தான் வில்லன், கேப்டன் வீரபத்திரானோட விளாடணும். அதே மாதிரி அந்த கோட்டையில் அமைப்பு உங்கள் ஜாதகத்தரை. அவங்க இருக்கும் தண்ணி அரை வச்சு கஞ்சி குடித்தா நிம்மதியாக சாப்பிட்லாம். எவண்டி கை கட்டி நிற்க வேண்டிய அவசியம் கிடையாது. ரைட்டா? உங்களை பிச்சை எடுக்க யாரும் சொல்லலை. இருக்கும் தாண்டி கேப்டன் மாதிரி வச்சிருக்கா எல்லாத்தையும். ஒருத்தன் மிலிட்ரிக்கு போவான், ஒருத்தன் போலீஸ் வேலைக்கு போகிறான்னா அவரோட திறமையில் சம்பாதிக்கணும். சொல்கிற தப்பா? ரைட்டா? ஆனால் அவருக்கு ஒரு பிள்ளைக்கு ஏற்கனவே பழக்கவழக்கம் இருக்குது. ஆமாம், அது பிகர் உங்களுக்கு கஞ்சி ஊற்றும், கவலைப்பட வேண்டாம். முருங்கை மரத்தை பிடிக்கக்கூடாது, 2 கிழிஞ்சிடும். முருங்கைக்காய்க்கு ஆசைப்பட்டேன், பிடிச்சா புளிய மரத்தை பிடிக்கணும், சட்டத்தை ஓட்டணும். அவன் தான் வில்லன். நான் லவ் மேரேஜ் தான். அதுதான் இவ்வளோ சேட்டை பண்ணுறேன். நான் படித்த ஸ்கூல் 7 வரை நாங்கள் இதில் தான் படித்தோம். உங்கள் சர்க்கரையில் வலது பக்கத்தில் ஒரு மச்சம் ஒன்று இருக்கணும். டோன்டோரி வாழ்த்திப்பு மச்சனா அண்ணா வேறு நான் கலச்சி பஞ்சர் பார்த்தா தான் ஊர் போய் சேர முடியும். வலது பக்கத்தில் ஒரு மச்சம் ஒன்று உண்டு உங்களுக்கு. அரசா காட்டு மண்ணில் பிறந்தவர் நீங்கள். உங்கள் ரத்தத்தில் பிறந்தவர் ஒரு மாண்டது ஒரு கண்ணி ஒன்று இருக்கா? அதை கையெடுத்து கும்பிடலையே நீங்கள். சாமி வெளியே இருக்கான், ஜனியம் உள்ளே இருக்கான். 2.25 வருஷத்துக்குள்ளே பிச்சை ஒன்று தான் எடுக்கல. படா கஷ்டம் பட்டாச்சு. இந்த 2 வருஷம் லாக்டவுனில், 2 மாதம் லாக்டவுனில் எல்லாம் கம்ப்ளீட்டாக காலி. தப்பாரிட்டா? விஜய்க்கே ஜோசியம் பார்த்தோன்னே நான் தான், இவனுக்கே ஜோசியம் பார்த்தவன் நான் தான். ஜெய்பாமனு திரும்பி விட்டு எனக்கு நம்பன். ஒரு குடும்பத்தை வாழ வைக்கணும், அழிக்கணும்னு உங்களுக்கு எண்ணிக்கை கிடையாது. ஆனால் உங்கள் வீட்டை சுற்றிய மதுரை மீனாட்சியை சுற்றி இருக்கும் ஈஸ்வர முன்னியத்தில், ராமநாத முன்னியத்தில் குடும்பத்தை அழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கான். உருவாக்க ஆள் கிடையாது. இந்த 12ஆம் பிறப்புலேருந்து வரப்பட்டவர். என் பேரம்பேத்தி மாதிரி ஒரு வண்டி ஒன்று வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கீங்க. தப்பா? ரைட்டா? இந்த கார் வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவன் எனக்கு நண்பன். விஜய்க்கு அடுத்த ஆள் கிடையாது. விஜய்க்கு முன்னாலே எனக்கு ஃப்ரெண்டு வேணும். கார்த்தி. விஜயகாரன் ஒரு படம் ஒன்று வந்துச்சு காசியில். அவனுக்கு எனக்கும் பழக்கம் இருக்குது. நான் காசிக்கு அப்பப்போ ஓடிடுவேன். யாராட்டும் உங்கள் பேரை மாறோ பேத்தி மாறோ யாராட்டும் இந்த துப்பாக்கியை கையில் தூக்கணும். அது திறமை இருந்தால் தூக்கணும். மேலே காசு கொடுத்து வாங்க வேண்டாம். நம்ம திறமை இருந்தால் எது வேணான்னு சாப்பிட்லாம். உங்களோட ஆசை பேரை மாற பூரா நல்லா இருக்கணும். நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. தப்பா? ரைட்டா? அடுத்த பாயிண்டில் வர 67 வயசு எனக்கு கணக்கு. நான் பேரம் பேத்தி எடுத்தோம், லவ் மேரேஜ். நம்ம 2 பேரும் போகிறோம் வாழ்க்கையில். தெரிக்கானோ பொய்க்கானோ மிஷினில் கொடுக்கானோ நமக்கு தெரியாது. செத்த பெறும் இந்த ஈரப்பல் வேவதண்டியும். அவங்க நல்லா இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டிருக்கீங்களா இல்லையா? ரைட்டு, ஓகே. சீட் எடுங்க கைனால. இது எலி எடுக்குதுங்க, அதை அப்புறம் பார்ப்போம். அவசரப்படாது. நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம்ல பெரிய மனுஷன். நீ பேண்ட் ஷர்ட்டை போடுவோம், நாங்கள் போட முடியாது. அதை போட்டால் அதுங்களை நாய் கூட மதிக்காது. ஐயா திருச்செந்தூர் முருகன் வந்திருக்கிறார்.
பழனி ஆண்டை வந்து ஆண்டியா போய் அரசனைக்க சக்கரவர்த்தி திருச்செந்தூர் முருகன் ஆண்டோட அவதாரம் தான் ஜெயிக்கலாம் முருகன் முன்னியத்தில். கரெக்டா? இது எம்ஜிஆர், அது ஜெயலலிதாமா. இவர் தான் கேப்டன். அவர் தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அந்த ஆளுக்கு எனக்கும் பழக்கம் இருக்குது. விஜயகாந்த் கிட்ட ஒரு நாள் சோறு வாங்கி கொடுத்துருப்போம்ல, அதை நினச்சி பார்க்கணும். ஒரு பறிக்காட்டு இருப்போம்ல, அவன் பேர் கேப்டன். அவனுக்கு வச்சு கேட்பேன். அவன் காருக்குள்ளே போய் எவனாடி சிவசியம் பார்க்க சொல்லுங்க பார்ப்போம். இந்த திருப்பட்டியை வச்சு அவன் தான் கடைக்கு கொஞ்சம் தள்ளி சாமி. அது எனக்கு சோறு கஞ்சி கொடுக்குறாரு. மெட்ராஸில் நாஸ்தா, என் நாட்டில் வந்து சாப்பாடு கஞ்சி, பழைய சோறு சொல்லுங்களா. பழைய நூல் ஒரு அங்காளம். ஆண்டா கண்ணியை கையை எடுத்து கும்பிடுங்க, நீ நினச்ச காரியம் முறை நடக்கும். பேச்சிமார் இருக்காங்களா? யாரும் இருக்காங்களா? அப்போ யாரா டாக்டர் ஒன்று அப்போ உபயோகம் இருக்கீங்கன்னா ரைட்டு. ஓஸ்கஞ்சி குடிக்காங்க ரைட்டு. இந்த டாக்டர் வந்திருக்கு சென்ட்ரல் ஆஸ்பத்திரி. சீஃப் டாக்டர் நம்பரே என்கிட்ட தான் இருக்கணும். ஆமாம். என்ன டாக்டர் சிவான் பரமசிவான் ராமநாதன் முன்னியத்தில் ஜெயிக்கலாம். கரெக்டா? உங்களோட சொத்து இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆத்தா மேலே போயிட்டான். இவங்களையாட காப்பாற்றி விடனா ஆசை இருக்கு. தப்பா ரைட்டா? ஆனால் நம்மகிட்ட கஜனா இருக்குது. அதை கொடுங்க. கோர்ட்டுக்கு போனாலும் சுப்ரீம் கோர்ட்லன்னா ஹைகோர்ட்டில் செல்லும். ஆ மரியாதை கொடுக்க வேண்டாம். வா போன்னு சொல்லுங்கள். இப்போ தப்பாக பேசுனா எவ்வளோ நேரம்? அதே நேரத்தில் ஒரு பையன் ஒரு பெண்ணு எனக்கு பெண்ணு தவறி போயிட்டு. சரி, அதான் சாமியின் தமிழ்ல ஒன்றாச்சா வயலுக்கு கல்யாணம் பண்ணி 10 வருஷம் அந்த குழந்தை இல்லை. சரி, தம்பியை நான் வளர்த்தேன். சரி. இல்லை அவங்க நேருக்கு நேரம் என்கிட்ட வரணும். கொடுத்தா நேருக்கு நேரம் அப்பா தெரியும். அது வந்து ஆலமரத்து மூட்டில் கரும்பு சுசுகளில் கிடக்கு. நான் வளர்த்தேன். அங்கே வளர்ந்து கட்டி பழமெல்லாம் நம்மகிட்ட கொஞ்சம் இருக்குது. அதை அப்படியே சொல்லிட்டோம்ல. ஆச்சு மாதிரி ஆட்டு ஓரில் சொருகி வச்ச மாதிரி உள்ளே வச்சிருக்கியா? எங்கள் அப்பா ஆட்டுறது அது. எங்கள் அப்பா எங்கள் அம்மாலாம் எனக்கு சம்பாதிச்சு கொடுக்கல. நான் சம்பாதிச்சு அதுதான். ஒரு பண்ணி விற்றா ஒரு கார் வாங்க முடியுமா? முடியாதா? வாங்கலாம். ஓட்டணும்ல ஒழுங்கா. அவன் தான் இல்லை அப்படிங்கிறது வந்து அந்த பிள்ளை என்ன பண்ணி இது ஒருத்தருக்க வேட்டிக்கு ஒரு மரியாதை உண்டு. என் அண்ணன் அந்த கட்சிக்காரன் தான். முன்னாடி 4 கார், பின்னாடி 4 கார். ராமநாதன் ஜட்ஜிமா போய் ஆகணும். ஈஸ்வரன் ரமசவான் அந்த பிள்ளை படிக்கிற இடத்துல ஒரு பெண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதுலேருந்து எங்கள் மருமவ என் மகனெல்லாம் என்னோட பேசி அதெல்லாம் நான் சொல்கிறேன். அது பாவம். ஒரு நிமிஷம் கேட்டு பேசுங்க. வரும்போது கஞ்சி ஒழுங்காக குடிக்கணும் தான் வருவாங்க. ஆமாம். கருவி சோறு சாப்பிட்ட உடனே என்ன மருமூலத்தை பிள்ளையை திட்டிக்கிட்டே இருக்கிய, என்னப்பா இந்த மொண்டாட்டியை திட்டிக்கிட்டே இருக்கிய அப்படின்னு கேட்பாங்க. தப்பா ரைட்டா? உங்கள் கதை அதான். அதை விட விட்டுருங்க. அதை பேசக்கூடாது, எனக்கு பிடிக்காது. எப்படியோ ஓடுது. ரைட்டு, அவ்வளோதான். நல்லா இருக்கு. அவ்வளோதான். நம்ம உடுக்கு தான் அடிக்கணும் நான்.